வெல்கம் டு ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஃப்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியலாகவும் இல்லை அன்அஃபிஷியலாக வந்து சில நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கான அந்த வீடியோ வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து நேரம் வந்து நல்லா ஒரு டைமிங்கில் வந்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் நான் வைக்கல ப்ரோ அப்படின்னா எப்படி பண்ணணும், டைமிங் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டை பொறுத்தவரை எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து போகிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து இந்த தடவை வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது உங்களுக்கே வந்து தெரியும். கிட்டத்தட்ட 3 ரீசனால் வந்து கட் ஆஃப் வந்து ரீசன் ஆச்சு. போன தடவை வந்து 48 கிட்ட இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 73 வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்துருச்சு. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட 1 மார்க் தான் டிஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீசன் வந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு ரீசனை பொறுத்தளவில் தமிழில் வந்து எக்ஸாம் வந்து வந்துருந்துச்சு. ரெண்டாவது ரீசனை பொறுத்தளவில் நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது ரீசனை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகியும் ஏன் இவ்வளோ வந்து கட் ஆஃப் இதாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்தடுத்து வந்து செலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு செலெக்ஷன் போட்டாங்க, 2022 அதுக்கப்புறம் 23 இப்படி தொடர்ந்து வந்து செலெக்ஷன் போட்டனால அடுத்தடுத்து வந்து ஃபெயில் ஆகக்கூடிய அந்த இளைஞர்கள் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயும் தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 3 ரீசன்னால் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கட் ஆஃப் வந்து இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். சப்போஸ் நான் இந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு 1 மந்த் கரெக்டாக இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவுமே கிடையாது. ஆகஸ்ட் 10 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலாகவும் உங்களுக்கு வந்து காலண்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கலில் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆக சான்சஸ் வந்து கம்மி தான். அதனால் வந்து மெடிக்கலுக்கும் கட் ஆஃப் வைப்பாங்க, ஃபைனலும் கட் ஆஃப் இருக்கும். அதனால் 2 கட்ட இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து 10 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி. இது வந்து உண்மை தான் நண்பா. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 2-3 செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணனால தான் சொல்கிறேன். இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. டைமிங் நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து கட் ஆஃபோட ஒரு 15 மார்க் மேலே இருந்தால் 100% வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி கன்ஃபார்மாக கிடைக்கும். ஃபிசிக்கலுக்கு ஏன்னா ரொம்ப டைம் இருந்ததுனால எல்லாமே வந்து நல்லா கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 80 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை லக் வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 மீட்டர் வந்து நீங்கள் வந்து 30 நிமிஷம் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். மேல் கேட்டகரி பொறுத்தவரை 24 நிமிஷத்துக்குள்ளே 5 கிலோமீட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கான ஒர்க் அவுட் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன். மீண்டுமே வந்து அதை பற்றி வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டு வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து ஜூலை மாதம் வந்து இதாக போகுது. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தோம். ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து அன்அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாப்புல எப்போ ஃபிசிக்கல் டேட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய அஃபிஷியலில் இருக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் சர்க்குலர்களில் கூட சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இது வந்து 100% ரியலாக ஃபேக்கா அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய crpf.recruit.government. அந்த வெப்சைட்டில் இருந்து நான் வந்து பண்ணியிருந்தால் இது அஃபிஷியல் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து எப்படி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவில் உங்களுக்கு பிஇடியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலும், டாக்குமெண்ட், மெடிக்கல் எல்லாமே வந்து ரீமெடிக்கலாக இருக்கட்டும் அப்பே வந்து முடிக்கிற மாதிரி வந்து இதில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 3 ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். அதனால் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லி. இது எந்தளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனால் பிஇடின்னு மேலே வந்து நோட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 ஆகஸ்ட் 2024 டு 28/9/2024 வரை நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறையா இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் வந்து ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நோட்டீஸ் தான் வந்து crpf recruit. அதுக்கு வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க.
அவங்களுக்கு எப்படின்னா 10 to 24 வரை உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டு, ஃபிசிக்கலு எல்லாமே, மெடிக்கலு எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்கும் 25. ஆனால் ஆல்ரெடி 24 வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் 25 லாஸ்ட் டேட் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டே வந்து ஃபிசிக்கல், 2ஆவது நாள் மெடிக்கல், ஃபுல் டாக்குமெண்டேஷன். கிட்டத்தட்ட 2 நாள்லேயே வந்து அவங்க வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணனால தான் நான் வந்து சொல்கிறேன். இதனால் வந்து 24ஆந்தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு மிட் எண்டு கடைசியில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகணும். எந்த வெப்சைட்டில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 8 ஆகஸ்ட் மாதம் வந்து 8ஆந்தேதி வந்து recruit.crbf.government.in அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இது வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், இந்த மாதிரி இது என்ன ப்ரோ ரியலாக ஃபேக்கா அப்படின்னு. ப்ரோ இது ரியலாக இருந்தாலும் ஃபேக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் கம்பல்சரியாக 100% வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுடைய டைமிங்கை வந்து 24 நிமிஷத்துக்கு கீழே வந்து எவ்வளோ அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அது வந்து உங்களுடைய வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டார். அடுத்து வந்து இதை பார்த்த அடுத்த முடிவேன். அப்புறமா இன்னொரு நோட்டீஸ் வந்து வெளியாகிருந்து. இது வந்து இன்றைக்கி வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து SRFL CRPF 2023 ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து டென்டைவ் உத்தேசமாக 27/8 ஆகஸ்ட் அப்படிக்கு வந்து நாங்கள் வந்து PET கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து recruit.crpf அதில் வந்து நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இந்த 2 நோட்டீஸுமே வந்து அந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து மென்ஷன் பண்ணி தான் வருது. அதனால் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எண்டில் கண்டிப்பாக முறையில் வந்து ஃபிசிக்கலில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து கவர் பண்ணக்கூடிய நம்மளோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கேட்டு எப்படி வந்து பாஸ் பண்ணி, ஏன்னா வந்து நான் 2 டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 ரவுண்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிரவுண்டை பொறுத்து இருக்குது. ஏன்னா வந்து உங்களுடைய கேம்பஸில் தான் மதுரையில் இல்லது வந்து சென்னையில் 2 இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரோட்டில் வந்து நல்லா ஓடி பழகுங்க. ஷூ போட்டு நல்லா ஓடுங்க. அப்போ தான் வந்து இந்த எந்த நோட்டீஸ் வேணாலும் வரலாம். அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓயாமல் நினச்சிக்கிட்டு என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் 100%. அதை நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். இதில் உள்ள டேட் வந்து கரெக்டாக முன்ன பின்ன கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வரலாம். கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து இது பண்ணிக்கோங்க. 5 கிலோமீட்டர் வந்து நான் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி ஓடணும். மார்னிங் எனக்கு ஒரு திசையிலே பர்சன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து மார்னிங் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 100% மார்னிங் ஓடுறது தான் நல்லது. உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஈவினிங் ஓடுறது வந்து ஏன்னா வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டயர்ட்னஸ்னால வந்து உங்களுக்கு வந்து ஓட முடியாது. அதனால் வந்து ஈவினிங் 5 o'clock எந்திரிச்சு ஒரு 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த லெவலில் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியும். உங்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும். 169.5 இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் வந்து ஹைட்டை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் ஸ்கேல் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட் நாப் வந்து நல்லா வந்து ஸ்டிப் பண்ணி இந்த ஹெட் டாப் ஆஃப் த ஹெட் வந்து அந்த இதில் டச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஹைட் வந்து இதான். ஒரு சிலர் வந்து கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டவுன் ஆயிரும். கண்டிப்பாக 170 வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து 80 வந்து அன்எக்ஸ்பேண்டில் வந்து பார்ப்பாங்க. 85 வந்து எக்ஸ்பேண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து குவாலிஃபை. பிஎஸ்டி வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து பிஇடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டன் பண்ணும்போது 2021 ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு வந்து பிஇடி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து 5 கிலோமீட்டர் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிஎஸ்டிஎம் பண்ணாங்க. பிஎஸ்டிஎம்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஹைட் வெயிட்டு மெஷர்மெண்ட் வந்து அப்புறம் தான் இது பண்ணாங்க. நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் 50 கேஜிக்கு மேலே இருந்தாலே வந்து ஓகே தான். உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாட்டாலும் ரிஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கேஜி குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து சம்மந்தமாக நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து வந்தோடனே பஸ் ரூட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு சென்டர்ஸ் வந்து இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ நியூ கேண்டிடேட்ஸ்லாம் வருவீங்க. ஓல்டு பர்சனுக்கு வந்து தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு லெவலில் 1500னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து ஃபிசிக்கல் வந்து பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து 1500 பேர் செலக்ட் ஆகலாம். மெடிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,500 பேர் 1:4 ரேஷியோவில் தான் மெடிக்கலில் 1:4 அல்லது 5 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. இப்போ 1:8 ரேஷியோவில் ஃபிசிக்கலுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய நோட்டீஸ்லேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். புதுசாக நீங்கள் இது ஃபிசிக்கல் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா வந்து பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 1500 மீட்டர் வந்து ஓடினவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க.
ஃபிசிக்கல் டெய்லி பண்ணுற ரொட்டீனாக பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் அண்ட் இது வந்து இதாகாது. டெய்லி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அல்ல 10 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓடினாலே போதும். பொதுவாக வந்து லாங் ஸ்டெப் காலை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நீட்டி வந்து ஓட பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஓடுறதுக்கான அதிகமான சான்சஸ் வந்து இருக்கும். ஒடுக்கம் வச்சு ஓடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா லென்த்து உங்களுக்கு 4 ஃபீட் ஒரு 2 ஃபீட்டு 4 ஃபீட் வந்து லாங்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் லாங் பண்ணி ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இது அஃபிஷியலாக வந்தால் கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். சப்போஸ் ஒரு சில பேர் நல்லா சொல்லியிருக்காங்க 100% வந்து ரியலாக இருந்தால் மட்டும் ஏன் போடுங்க இல்லைனா போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து தெரியப்படுத்துறது வந்து என்னுடைய வந்து கடமை. அது வந்து நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.